ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படியாக 2வது முறையாக வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்த முதலாவதுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல பாஸ்டர் ஜான் டி பிட்டோ அவர்கள் சில வருஷங்களாக என் நண்பராக இருக்கிறார். எங்களோட ஊழியங்களுக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறார், எங்கள் தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற தேவ அபிஷேகம், தேவனுடைய வல்லமை எங்கள் சபை மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நல்ல ஒரு போதகரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு சபையும் எதனால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால் அவங்க தலைமை போதகரை வைத்து தான் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அந்த சபையின் போதற்கு எந்த ஆற்றல், எந்த வாஞ்சை, எந்த துடிப்பு, எந்த தரிசனம், எந்த வேகம் இருக்கிறதோ விசுவாசிகளும் அப்படி இருப்பார்கள். ஆமேன். மேய்ப்பன் எப்படியோ ஆடுகளும் அப்படி. ஆமேன். இந்த தருணத்தை வாய்ப்பையும் கொடுத்த பாஸ்டர் ஜான் டி பிட்டோ அவர்களுக்கும் வீட்டாருக்கும் குடும்பத்தாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அவங்க வீட்டில் தங்கியிருக்க நல்ல உபசரித்து அன்போடு பணிவோடு காரியங்களை செய்து வருகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையின் மூப்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அன்பாக எங்களை ஏற்றுக்கொண்டு எல்லா காரியம் செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. திருப்பி ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் வரலாட்டி நான் வருவேன். நான் சொல்ல மாட்டேங்கிறேன். கீழ்ப்படி சின்ன காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா பெரிய காரியத்துக்கு ஈஸியாக கீழ்ப்படுவீங்க. ஹல்லேலூயா. சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படிய முடியாவிட்டால் பெரிய காரியத்துக்கு கீழ்ப்பட முடியாது. ஆமென். அதுதான் காட்ஸ் பிரின்சிபல். பிரைஸ் தி லார்ட். அதனால் முன்னுக்கு இடம் தான் ஓடி வந்துருங்க. நண்பர்களாக சேருங்க. ஐக்கிய ஒரு பாட்டு பாட போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கும் போது சீக்கிரமாக நீங்கள் முன்னுக்கு வாருங்கள். நீங்கள் முன்னுக்கு வந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். என்னை மற்ற எல்லாத்துக்கும் பிந்தி போங்க, சபைக்கு மட்டும் எப்படி வாங்க, முன்னுக்கு வந்துடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இயேசு நல்லவர். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உம்மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை ருசி பார்க்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உம்முடைய வார்த்தையில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறப்பா. அந்த வசனத்தை நான் பிரசங்கிக்க போகிறேன். ஒவ்வொருக்களும் அந்த ஆவியும் ஜீவன் உள்ள வார்த்தைகள் கடந்து போவதாக. ஆவியில் விதைக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எண்ணங்கள் சிந்தைகளில் இருக்கிற அவிசுவாசமான காரியங்கள் ஆண்டவரை நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசேயர் சதுசேயர் ஆவியின் வல்லமைகள் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய், பிரதிபலனை உண்டாக்கத்தக்கதாய் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் கலந்து நீர் ஊழியம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். எல்லா வசனத்தை பொறுக்க ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் எழுந்தரும்படி நான் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீர் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியா, நீர் எழுந்தரும்படியா, நீர் வருக வருக என்று சொல்லி உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் தங்கியிருப்பதாக. அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியா சீக்கிரமா நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 122வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இன்றைக்கு தியானிக்கும்படியாக 122வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ சபைக்கு நான் போவோம் என்று ஜனங்கள் சொன்னபோது தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு வருவதை குறித்து உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையா? சத்தம் பத்தாது. ஆமென். அப்ப எங்க உங்களுக்கு சமாதான சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, சேர்ச்சுக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியணும். சந்தோஷம் தெரியலையானா ஹல்லேலூயா. எங்க சிரிப்பு இருக்குதோ இல்லை இங்க இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை நல்லா கவனித்து இப்ப கேட்டீங்கன்னா,
தாவீது சும்மா சொல்லவில்லை. ஒரு பெரிய ராஜா, பதவிக்கு பஞ்சம் கிடையாது, பணத்துக்கும் பஞ்சம் கிடையாது, வேலையாட்களுக்கும் பஞ்சம் கிடையாது, சொத்து சுகத்துக்கும் பஞ்சம் கிடையாது. எதிலையும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி தேவ சபையில இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பதவியில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, பணத்தில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, எல்லா சொத்து சுகத்திலும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி தேவ சபையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த உலகம் நினைக்கிறது. உண்மையில நீங்கள் ஆண்டவர் ருசி பார்த்து விட்டால் இந்த உலகம் குப்பை, தேவன் தான் உண்மையான மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். உண்மையில தேவனை ரசித்து ருசிக்கிற மனுஷன் இந்த உலகத்தை குப்பை என்று எண்ணுவான். எதுவுமே எங்க வாழ்க்கையை அசைக்க முடியாது, எதுவுமே எங்களுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அவர் ஒருவரை எங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவனோட சந்தோஷமா ஒரு பாடலை பாட போகிறோம். தேவாலயம் செல்வமே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்தில் ஆனந்தம் ஆனந்தம். என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க பாடலாட்டியும் பரவாயில்ல, நான் உங்களை பாட வைப்பேன். ஹல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடும். தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே ஆனந்தம் 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 ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தமே. தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே ஆனந்தம் 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா. இவ்வளவு தான் பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் மானிட்டரை கூட்டுறீங்களா பிரதர்? கேன் யூ இன்க்ரீஸ் சம் மானிட்டர்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா இப்ப உட்கார்ந்து பாட போறல, எந்திரிச்சு நின்று பாட போகிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு பாட போகிறோம். அதான் குடும்பமா இருங்க, நண்பர்களா இருங்க, கையை பிடிச்சு பாட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். என் கூட யாரோ ஒரு ஆள் பிரதர் வாரீங்களா? சேர்ந்து நாமும் கையை பிடிச்சி போவோம். ஹல்லேலூயா. Who is ready to come? Come brother. நல்லா கவனிங்க, இந்த ஆக்ஷனை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவாலயம் சொல்லும் போது கையை பிடிச்சுக்கிட்டு, தேவாலயம் செல்வ மகிழ்ச்சியை அவள் கணவன் சபைக்கு வரும்போது குடும்பமா வாங்க. ஹல்லேலூயா. எப்படி வர வேண்டும்? சில பேர் சொல்லுவாங்க, நீ முன்னால போ, நான் பின்னால வாரேன். ஹல்லேலூயா. நீ முன்னால போற பின்னால வர்ற கதை இல்லை. ஹல்லேலூயா. ஷாப்பிங்க்கு முன்னால போயிட்டு பின்னால யாரும் போறீங்களா? கல்யாண வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு முன்னால போயிட்டு பின்னால போறீங்களா? ஹல்லேலூயா. சபைக்கு மட்டும் நீ முன்னால போனா பின்னால வார. ஹல்லேலூயா. ஆனா நீங்க சொல்ல போகிறோம், குடும்பமாய் சிரித்து கொண்டு தேவ சபைக்கு போக போறோம். ஹல்லேலூயா. அப்புறம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும்போது இப்படி பாடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இங்க இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி யூனிஃபார்ம் அடி வரணும். பிரைஸ் தி லார்ட். வீடியோ எடுக்கிற பிரதர் இங்க இருந்து எடுத்தா தான் நல்லா தெரியும். அது இன்டர்நெட்ல போட போறாங்க அன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். இங்க இருந்து யூனிஃபார்ம் அப்படி வரணும். ஒரு ஆள் இங்க செஞ்சுக்கிட்டு இங்க செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுது, சகலத்தை ஒழுங்குகரமா நம்ம செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கிறீங்க? நான் சொல்றேன் தானே, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி நான் ஓடிடுவேன். நீ ஏசுனாலும் சரி, பேசினாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. சபையில யாரும் துக்க முகமா இருக்க கூடாது. ஆமென். ரெடியா? சரி, கையை பிடிச்சு கொள்ளுங்க. பக்கத்துல கையை பிடிங்க. சிரித்த முகத்தை காண்பீங்க. நல்ல ஃப்ரீயா இருக்கிறீங்களா? ரெடியா? ரெடியா? தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும், கர்த்தர் சமூகத்திலே
ஆனந்தம் 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 ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தமே. தேவாலயம் மகிழ்ச்சியை கொடுக்கும் கர்த்தர் சமூகத்திலே. ஆனந்தம் 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 ஆனந்தமே. பாடுவோம் ஹல்லேலூயா, பாடுவோம் ஹல்லேலூயா. தேவாலயம் மகிழ்ச்சியை கொடுக்கும் கர்த்தர் சமூகத்திலே. ஆனந்தம் 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 ஆனந்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி பாடுங்க. ஹல்லேலூயா. ஈஸியா பிக்கப் பண்ணிட்டீங்க. வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாட போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பேர் வெட்கப்படுறீங்க. பாவம் செய்ய வெட்கப்படுங்க, ஆடி பாடுக்கு சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்ய வெட்கப்படணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நடனம் ஆடுவதற்கு களி கூற தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய வாலிபர்கள் வெட்கப்படுறாங்க, வயசானவங்க நல்லா ஆடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாலிபர்கள் வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், தேவனை நீங்க ருசிச்சிட்டா அவருக்காக எதையும் செய்வீர்கள். ஆமென். அவரை அன்பு கூர்ந்து விட்டால் அவருக்காக எதையும் செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஒரு காதலன் காதலியை பார்த்து சொன்னா, உனக்காக நான் உயிரே விடுவேன். என்ன சொன்னா? உனக்காக உயிரே விடுவேன். அப்ப அந்த காதலி கேட்டா, நாளைக்கு நாம எப்ப மீட் பண்ணலாம்? நாளைக்கு 4 மணிக்கு மீட் பண்ணலாம். மழை பெஞ்சா நான் வரமாட்டேன். மழை பெஞ்சா. ஆனா என்ன சொன்னாரு முன்னாடி? உயிரே உயிரே கொடுப்பேன்னு சொன்னாலு நேசிக்கிற, உண்மையில நேசிச்சா மழை வந்தாலும் என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. நாளைக்கு மீட் பண்ணலாம், ஆனா மழை பெஞ்சா வரமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இதுதான் மனுஷன். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைக்கு நேற்றபடி நேசிப்பான். ஆமென். மனிதனுடைய அன்பு மாறும், தேவனுடைய அன்பு மாறாதது. ஆமென் சொல்லுங்க. மனிதனுடைய அன்பு அளவிடப்பட்டது, தேவனுடைய அன்பு அளவில்லாதது. ஆமென். அப்ப தேவனை நேசித்து ஒரு முறை பாட போகிறோம். ஆமென். கண்ணனுடைய முகத்தை பார்த்து சிரிங்க பார்க்கலாம். மனைவி முகத்தை பார்த்து சிரிங்க. பிள்ளைகளை முகத்தை பார்த்து சிரிங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்க. கணவன் பக்கத்துல இருக்கிறாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க இன்னைக்கு. சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ரெடி? தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துள்ளி பாடுவோம்? ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜம்ப். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் துள்ளி பாடும். ஆமென். ஹல்லேலூயா. ரெடி? ரெடி? நம்மள வயசு போனாமா? தேவாலயம் செல்வதே மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனந்தம் 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 ஆனந்தமே. ஆனந்தம் 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 ஆனந்தமே. தேவாலயம் கர்த்தர் சமூகத்தில். Hallelujah.
ஹல்லேலூயா. ஆனந்தம் ஆனந்தம் பான நேரம் போய்கிட்டே இருக்கு. பிரைஸ் எல்லாம் நாம் யாவரும் அமருவோம். திருப்பி வாசிங்க சிஸ்டர். 122வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எஸ் எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆமென். தேவனுடைய சபைக்கு நாங்கள் போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்னது போல ஆஸ்தி இருந்தது, பதவி இருந்தது, ஏராளமான வேலைக்காரர்கள், ஒரு நாட்டு ராஜா. எதிலையும் இல்லாத ஒரு சமாதான சந்தோஷம் சபையில இருக்கிற பார்த்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ மக்கள் நினைக்கிற காரியம் என்னன்னா, சபையில ஏதோ நம்ம ஆராதிக்க போகிறோம், சபையில ஏதோ வசனத்தை கேட்க போகிறோம், சபையில ஏதோ பாட்டு பாடி காணிக்கை செலுத்தி போகாவிட்டால் ஏதாவது நடந்துவிடும், பாஸ்டர் கேட்பார்கள் என்று சொல்லி கட்டாயத்தின் பேருகிற வருகிறார்கள். ஏதோ ஆராதனை செய்வதற்காக, வார்த்தை கேட்பதற்காக மாத்திரம் வருகிறார்கள். அது இரண்டாவது காரியம்தான். உண்மையிலே தாவீது ஏன் நான் தேவ சபைக்கு போவதை குறித்து மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சொன்னால், அதுக்கு பின்னாடி சில ரகசியத்தை அவன் அனுபவித்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்குமானால், இந்த தரிசனம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபைக்கு கூடி வருகிற போதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணாதபடிக்கு தேவ சபைக்கு கூடி வரத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. பாஸ்டர் எங்க வீட்டில் வந்து தங்கி இருக்காங்க. கிறிஸ்டி பிரதருக்கு தெரியும், நிறைய விசுவாசிங்க வந்திருக்காங்க. கீழே சேர்ச்சி, மேலே எங்க வீடு. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பவும் சபையில தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நேத்து அல்ல, 20 வருஷமா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவ சபையில எப்போதும் கலகலப்பா இருக்க, ஒவ்வொரு நாளும் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும், ஒவ்வொரு நாளும் ஏதாவது மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும், ஜனங்கள் வருவார்கள் போவார்கள். அதே போல சந்தோஷம் வேறு எங்குமே இல்லை. ஆவியில அனுபவித்து நான் சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்கள். தேவ சபையில அவன் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு அவன் கண்டது என்னது, சபையில அவன் பார்த்தது என்னது, சபையில என்னத்தை அனுபவித்தான் என்று சொல்லி 2-3 காரியங்களை சொல்லிவிட்டு வசனத்தை நான் சுருக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Book of Psalms chapter 27 verse 4 please. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்திலே தங்கி இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அரண்மனை வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பதவி வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அந்தஸ்துள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சுகபலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் அந்த வாஞ்சை, ஏன் எனக்கு அந்த ஆசை, ஏன் எனக்கு அந்த பாரம், ஏன் எனக்கு அந்த துடிப்பு, ஏன் எனக்கு இந்த வாஞ்சை என்று சொன்னால், அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், ஆலயத்தில் தேவ மகிமை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்பதற்காக மாத்திரமல்ல, ஆராதனை செய்வதற்காக மாத்திரமல்ல, என்னை மறுரூபப்படுத்துகிற தேவ மகிமை, தேவனுடைய சாய, தேவனுடைய வல்லமையை நான் தேவ சபையிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஏதோ தானொன கடமைக்கு நாம் ஆராதனைக்கு வருவோம் என்று சொன்னால், யாருடைய கட்டாயத்தின் பேரில் நாம் வருவோம் என்று சொன்னால், கர்த்தருடைய மகிமை யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நான் தேவ சபைக்கு நான் வருவது எதற்காக? எப்படியாவது கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், எப்படியாவது தேவனுடைய வல்லமையை நான் உணர வேண்டும், இன்றைக்கு தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் என்று சொல்லி இந்த வாஞ்சியோடு கூட, இந்த துடிப்போடு கூட, இந்த பாரத்தோடு கூட நீங்க தேவ சபைக்கு வந்து பாருங்கள். நிச்சயமாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய மகிமை தேவ சபையிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இதை அறியாததனால தான் இன்னைக்கு சபைக்கு நாம் தாமதமாய் வருகிறோம். இதை அறியாதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வராமல் விட்டு விடுகிறோம். இதை அறியாமனால தான் இன்னைக்கு நிறைய பேர் சபை என்று சொல்லி வரும்போது, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வரும்போது, இன்னைக்கு ஏதோ தான் ஒன்று கடமைக்கு வருகிறாய் மாறி விடுகிறோம். முதல் கோல் அவன் சொல்லும் போது சொல்லுகிறார், தேவ மகிமையை நான் தேவ சபையில் பார்க்கிறேன்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிற, எத்தனை பேர் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும்? ஹல்லேலூயா. பார்க்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த நாள்ல இருந்து ஒரு மகிமை உங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. தேவ மகிமை எப்படி நீங்க காண முடியும்? தேவனுடைய மகிமை எப்படி உங்கள் மெத்தையில காண முடியும் என்று சொல்லி ஒரு வசனத்தை நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். யாத்ராமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்க கேட்கிறது. Book of Exodus chapter 34 verse 29 and 30. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். நல்ல கவனிங்கள், மோசே மேல் ஒரு தேவ மகிமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. மோசே மேல தேவ மகிமை இருப்பது மோசேக்கே தெரியாது. அவர் மற்றவர்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் பார்க்கிறார்கள். மோசே மேல தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சபைக்கு வந்து இருக்கிற நாட்கள் கடந்து போக உங்களை அறியாமலே ஒரு தேவ பிரசனம், தேவ மகிமை, தேவன் வல்லமை உங்களை ஆட்கொள்ள நீங்க பார்க்க முடியும். மற்றவர்கள் உங்களை பார்க்கும் போது உங்கள் ஜீவியத்திலும் பேச்சிலும் நடையிலும் உடையிலும் நிறைய மாற்றங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சிலவேளை உங்களுக்கு தெரியாது உங்க மேல என்ன மகிமை இருக்கிறது, உங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. ஆண்டவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய நீங்க அறியாமல் இருக்கலாம். மற்ற உலகத்தார் உங்களை பார்க்கும் போது உங்கள் மேல் தேவனுடைய பிரசனம் இருப்பதும் தேவ மகிமை காணத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு இன்றைக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வாசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எதினாலே மோசே முகம் பிரகாசித்தது, எதனாலே மோசே மேல் ஒரு மகிமை வந்தது என்று சொன்னால் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தன்னோடு பேசினதுனாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசினா உங்க முகம் என்ன செய்யும்? உங்க முகம் என்ன செய்யும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களோட பேசினா உங்க முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆண்டவர்ட்ட பேசுறோம். ஆனா எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசுறாரு? ஹல்லேலூயா. நாங்கள் பேசுவது ஆண்டோட முக்கியம் அல்ல, தேவன் எங்களை பார்த்து பேசுவது மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எங்களோடு பேசினால் உங்கள் முகம் பிரகாசிக்கும். தேவன் எங்களோடு இடைப்பட்டால் உங்கள் முகம் மனமகிழ்ச்சியாய் மாறும். தேவன் எங்களோடு இடைப்பட்டால் ஒரு நாளும் ஒரு போதும் நீங்கள் துக்க முகமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அன்பே டிராபிக்கா மாறிக்கொண்டிருக்கிறோம். தேவன் இன்னைக்கு கேட்க போகிறோம், சபைக்கு வரும்போதெல்லாம் என்னோடு நீங்க பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வருவதாக, உம்முடைய வல்லமை எனக்கு நேராக கடந்து வருவதாக, உம்முடைய தொடுதல் எனக்கு நேராக கடந்து வருவதாக என்று சொல்லி வாஞ்சையோடு ஏக்கத்தோடு துடிப்போடு நீங்க காத்து இருப்பீங்க என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையும் பிரசனம் உங்களுக்கு நேராக கடந்து வர தேவன் அனுப்புவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ரகசியத்தை கேளுங்க. தேவனுடைய இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் மரியாளை பார்த்து சொன்னார், மரியாளே மரியாளே என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை. நல்ல பங்கு என்னது? பாதத்தில் அமருவது நல்ல பங்கு அல்ல, வசனத்தை கேட்பதுதான் நல்ல பங்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு 5 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் உட்காருவீங்க, பிரைஸ் தி லார்ட், இல்லைன்னு சொல்லல. 5 மணி நேரம் மீட்டிங் ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கஷ்டப்பட்டு இருந்துருவீங்க. ஆனா 5 மணி நேரத்தில் நீங்க கேட்ட வார்த்தைகள் எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டீங்க, எதுல நீங்க உணர்வு அடைந்திருக்கிறீங்க, என்ன தீர்மானம் எடுத்தீங்க கேட்டா ஒண்ணும் தெரியாது. ஹல்லேலூயா. போன வாரம் உங்க போதகர் என்ன பேசினார் என்று கேட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நோட்ஸை பார்க்காதீங்க. ஹலோ, ஜத்தத காணுமே. விசுவாசத்தை பத்தி. ஹல்லேலூயா. அம்மா சொன்னாங்க விசுவாசத்தை பத்தி.
ஆனா 10 வருஷம் முன்னாடி உங்க சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர் போட்ட சண்டே சொல்லுங்க, டிராமா போட்டு வாய்ஸ் ஆக்டிங் போட்டு ஆக்ஷன் போட்டு அழகா சொல்லுவதுக்கு நம்ம என்ன இருக்கு, திறமை இருக்கு. எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம், எதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுமோ அதை விட்டு விடுவோம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்கள், எந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், எந்த அளவுக்கு தேவன் உங்கள் மூலமா வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிந்திருப்பீங்க என்று சொன்னால் உங்களுடைய முகங்கள் நாளுக்கு நாள் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு சபைக்கு விசுவாசிகள் வந்து இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? ஏன் தேவ சபைக்குள் வந்து இன்னைக்கு நன்மைகளை காண முடியாமல் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்றதுக்கு ஆயத்தம் இல்லாதனால, தேவன் பேசுகிற சத்தத்தை நீ கேட்க முடியாதனால, இன்னும் உலகமும் சிற்றின்பமும் ஏதோ தானே வாழ்கிறதுனால கர்த்தர் பேச ஆயத்தமா இருக்கிறார். அதுக்கு இடம் கொடுப்பீங்க என்று சொன்னார் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பை நன்மைகளை கட்டளை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு பேச விரும்புகிற தேவன், ஒவ்வொரு நாள் இடைப்படுகிற தேவன், உன்னுடைய வாழ்க்கை அவருடைய திட்டத்தின்படி ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடித்து விடுவார். அடுத்தது நீங்க அதே வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மோசே இறங்கி வரும்போது தேவ சத்தத்தை மாத்திரமல்ல கையில சாட்சியின் பலகை வைத்திருந்தானாம். என்ன வைத்திருந்தான்? சட்ட புஸ்தகம் வைத்திருந்தான். the book of law. அல்லேலூயா. சட்டம் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் எழுதி கொடுத்த புஸ்தகத்தை கையில ஏந்தி கொண்டு இதுக்கு நான் கீழ்ப்படிவேன், இதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் மாத்திரமல்ல என் ஜனங்களும் கீழ்ப்படிய வைப்பேன் என்று சொல்லி தீர்மானித்தவனா இறங்கி வந்ததுனால கர்த்தருடைய மகிமை அவன் மேல் வந்தது. ஹல்லேலூயா. சபைக்கு சட்ட புஸ்தகம் தேவை, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சட்ட புஸ்தகம் தேவை, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சட்ட புஸ்தகம் தேவை. எந்த அளவுக்கு ஒரு வேதத்தின் வசனத்தின்படி ஒரு விசுவாசி தன்னை மாற்றிக் கொள்வதற்கு விரும்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சட்ட புஸ்தகம் இல்லாவிட்டதெல்லாம் the book of law எப்படி எங்களுடைய வாழ்க்கையில மகிமை கொண்டு வரும்? ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் நீதி இல்லாட்டி கிறிஸ்துவின் சட்டங்கள், கிறிஸ்துவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற வசனங்களை கை கொள்ளும் போது உன் சுயம் நாளுக்கு நாள் சாகடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய மாம்ச கிரியைகள் நாளுக்கு நாள் அழிக்கப்படுகிறது. என்றைக்கு ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில சுயம் சாகடிக்கப்படுகிறதோ, மாம்ச கிரியைகள் அழிக்கப்படுகிறதோ, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில தேவ சாயல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை அறியாமலே கர்த்தருடைய மகிமை, உங்களை அறியாமலே தேவ பிரசன்னம், உங்களை அறியாமலே தேவனுடைய கிருபை உங்களுக்குள் வளர்ந்து பெருகத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுகிறார். ஆமென். பிரதர் நல்ல ஒரு உதாரணம் சொன்னாரு. 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு 82 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன போலீஸ் நிறுத்தி உங்களுக்கு என்ன தருவாங்க? ஃபைன். ஹல்லேலூயா. $200 போய்விடும். பிரைஸ் தி லார்ட். சட்டத்தை மீறும் போது தண்டனை அனுபவிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்னதான் நீங்க பெரிய BMW ஸ்போர்ட்ஸ் கார் வைத்திருந்தாலும் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக ஆசை இருந்தாலும் 80 கிலோமீட்டர்ல தான் இந்த சட்டத்தை கை கொள்ள வேண்டும் சொல்லும் போது உன் சுயம் சாகடிக்கப்படுகிறது, உன்னுடைய மாம்ச எண்ணங்கள் சாகடிக்கப்படுகிறது. சட்டங்களை நீ கை கொண்டால் தான் ஃபைன் இல்லாம இந்த தேசத்துல நல்லா வாழ முடியும். அல்லேலூயா. ஆஸ்திரேலியா தேசத்தில் நீ வாழுவதற்கு, தற்காலிகமாக நீ வாழுவதற்கு இந்த சட்டத்தை நீ கை கொண்டு வாழுவாயனா என்றென்றைக்கும் பரலோகத்தில் நீ வாழ போகிறாய். அந்த பரலோகத்துக்கு போவதற்கு இந்த சட்ட புஸ்தகத்தின்படி நீ வாழ்ந்தால்தான் தேவன் உனக்கு பரலோக வாசியை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கேற்றபடி எண்ணங்கள், சிந்தைகள், உள்ளங்கள் மாற்றப்படும் போது நீங்களும் நானும் பரலோக வாசியா மாற முடியும். ஹல்லேலூயா. அந்நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறனால தேவன் இறங்குகிற தேவன் அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. நாமத்தினால் அற்புதம் நடந்திருக்கலாம், நாமத்தினால் பேய்கள் துரத்திருக்கலாம், என் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான், அநேக நன்மைகள் நடந்திருக்கிறான். அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. என் சித்தத்தின்படி நடந்தாயா, என் சட்டத்தின்படி நீ நடந்தாயா என்று சொல்ல
ஒருவருக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பெரிய மகிமை தர போகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்தை வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும். The book of Acts chapter 16 verse 4 and 5 please. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அந்த நாளிலே ஆதி திருச்சபையில சபைகள் வளர்ச்சி அடைவதற்கும் விசுவாசம் ஸ்திரப்படுவதற்கும் காரணம் என்னது என்று சொன்னால், சட்டங்களை சபை விசுவாசிகள் கை கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. மூப்பர்கள் மூலமாய், அப்போஸ்தலர்கள் மூலமாய் சபைகளுக்கு சட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த காரியங்கள் இப்படி செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும். ஒரு சபைக்குன்னு ஒழுங்கு இருக்கிறது, விசுவாசிகளுக்கும் ஒழுங்கு இருக்கிறது, தலைவர்களுக்கும் ஒழுங்கு இருக்கிறது. இந்த ஒழுங்கின் படிதான் சபைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்ன போது எல்லாரும் அதை கை கொண்டார்கள். நாளுக்கு நாள் சபை வளர்ந்து பெருகிட்டு விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க போதகர் உங்க சபையில என்ன சட்ட திட்டங்கள் ஒழுங்குமுறை வைத்திருக்கிறாரோ அந்த ஒழுங்குக்கும் சட்ட திட்டங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் சுயம் சாகடிக்கப்படும், உங்களுடைய மாம்சக்கிரியை அழிக்கப்படும், மற்றவருக்கு இடரற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் பல குடும்பங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் செய்வார். சட்ட திட்டங்களை கை கொள்ளுவதினாலே, தேவனுடைய சபையில நீங்க எந்த அளவுக்கு ஒழுங்குகளை கை கொள்வதனால ஆண்டவர் சபையை ஆசீர்வதித்து நடத்துகிறார். இப்போது மறுபடி திருப்பி கொள்ளலாம். 27வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்வேன். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்வேன்? எல்லாரும் சொல்லுங்க. என்ன செய்வேன்? எல்லாரும் சொல்லுங்க. ஆலயத்தில் என்ன செய்வேன்? ஆலயத்தில் என்ன செய்வேன்? எல்லாரும் சொல்லுங்க. ஆலயத்தில் என்ன செய்வேன்? நிறைய விசுவாசிகள் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்வாங்க. யார் என்ன ட்ரெஸ் போட்டு வாரா, யார் எத்தனை மணிக்கு வாரா, யாருடைய முகம் எப்படி இருக்கிறது, யார் என்ன செருப்பு போட்டு வாரா, மீட்டிங் முடிஞ்சோன்னா இது எங்கே வாங்கினீங்க, இது எவ்வளவுக்கு எடுத்து, அந்த ஆராய்ச்சி நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மற்றவர்களே ஒரு ஆராய்ச்சி, குடும்பங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு பாஸ்டருடைய முகம் ரொம்ப சந்தோஷமா இல்லையே, மூப்பருடைய முகம் சந்தோஷமா இல்லையே, வீட்டில் அடி தோசை விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீணான ஆராய்ச்சியை வீட்டில் போயும் கதைப்பாங்க, சபையிலையும் கதைப்பாங்க. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வசனத்தை தியானிங்க. வாசிக்கிறது வேறு, தியானிக்கிறது வேறு. ஹல்லேலூயா. வாசிக்கிறது மறக்கும், தியானிக்கிறது மறக்காது. ஹல்லேலூயா. வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு தியானம் செய்கிறீங்க, யார் யாருக்கு சொன்னா, எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, அந்த பகுதியில் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, தேவன் என்னோடு பேசுகிற பகுதி என்ன, நான் என்ன தீர்மானம் எடுத்து நான் வாழ வேண்டும் என்று ஒரு பகுதியை நீங்கள் வாசித்து தியானம் பண்ணீங்கன்னா நீங்க ராத்திரி தூங்கினாலோ இரவிலும் உங்க ஆத்துமா அந்த வசனத்தோடு சம்பாஷித்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இதே சங்கீதக்காரன் சொன்னார், ராசாமத்திலும் கர்த்தருடைய வேதத்தை நான் தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா பைபிள் எடுத்து படிக்கிற அர்த்தம் அல்ல, நான் தூங்கினாலும் என் ஆத்துமா வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். வசனத்தை தியானிப்பீங்க, ஏதோ ஒரு பாட்டு உள்ளத்துல ஓடிக்கொண்டிருக்கும், நீங்க தூங்கினாலும் உங்க ஆத்துமா கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள் ஒரு விசுவாசி மாற வேண்டும். இந்த அனுபவத்துக்குள் ஒரு தலைவன் மாற வேண்டும். இந்த அனுபவத்துக்குள் ஊழியக்காரன் மாற வேண்டும். இப்படி ஆத்துமா ராத்திரியில சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் தேவன் அந்த படுக்கை நேரத்திலும் கூட உங்களோடு கூட பேசுவார்.
நல்ல சொப்பனங்களை காண்பீர்கள், நல்ல தரிசனங்களை காண்பீர்கள். பயத்துக்குரிய எந்த காரியங்களும் திகிலிக்குரிய எந்த காரியங்களும் அணுகாதபடிக்கு தேவ தூதர்கள் இறங்குறது ஏறுகளை காணத்தக்கதாக நல்ல காரியங்களை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சபைக்கு வந்து வசனத்தை தியானம் செய்ய வேண்டும். வார்த்தை எப்படி எப்படி நான் கேட்க முடியுமோ, எப்படி எப்படி தியானம் செய்ய முடியுமோ, அந்த அறிவில் நீ வளர்ந்தால் நாளுக்கு நாள் தேவ மகிமை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லாம் ஞாபகம் இருக்கிறது. எந்த கடையில என்ன வாங்க முடியும், எந்த கடையில எதை செய்ய எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனா வசனத்தை மறந்து விடுகிறோம். வார்த்தையை நல்லா படிங்க, இருதயமாகிய பலகைகளை எழுதி வைங்க. அதுதான் உங்களை வாழ வைக்கும், அதுதான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும். அப்ப முதலாவது கண்டு கொண்ட பகுதி தேவ மகிமை தேவ சபையில நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதியாக தாவீது ராஜா நான் கர்த்தருடைய மகிமை ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது ஏன் சந்தோஷப்பட்டான் என்று இரண்டாவது ரீசனை காட்டும்படி விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 52வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். Psalms, book of Psalms chapter 52 verse 8 please. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய சபையில எப்படி இருக்கிறேன்? பச்சையான ஒலிவ மரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்க. சபை விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்க? பச்சையான ஒளிவம். பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி ஒளிவ மர கன்றுகளை போல தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் அவருடைய பார்வைக்கும் நாங்கள் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒளிவ மரம். ஆமீன் சொல்லுங்க. என்ன மரம்? என்ன மரம்? என்ன மரம்? என்ன மரம்? பச்சையான ஒளிய மரம். காஞ்ச மரம் கிடையாது, நல்ல பச்சை செழிப்பான மரம். ஹல்லேலூயா. சில பேர் சபைக்கு வந்துட்டு போகும்போதே மற்றவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவங்க பெருசாக சேர்ச்சுக்கு போயிட்டு முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லையே. ஹல்லேலூயா. காஞ்சு போனமா இருக்கக்கூடாது, செழிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது நான் எங்கள் சபையில் இப்படி ஆடி பாடி சிரிக்க வைத்து மகிழ பண்ணி தான் கொண்டாடுவோம். ஆமேன். எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கணும்? சபையை வந்து திண்டாடுகிற நாள் அல்ல, கொண்டாடுகிற நாள். ஹல்லேலூயா. இட்ஸ் a day of celebration. ஹல்லேலூயா. துக்கத்தோடு வேதனையோடு இருக்கக்கூடாது, கொண்டாடுகிற. ஏன் அவன் அப்படி சொன்னான்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிற என்று சொன்னால் ஒலிவ மரத்தில் ஏதோ ரகசியம் இருக்கிறது. ஒலிவ மரத்தை குறித்து அவன் வெளிப்பாடா பேசுகிறான். அதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் சபைக்கு வராமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. முதலாவது பகுதி நீங்க வாசித்து பாருங்கள். ஆதியாம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். நல்ல கவனிங்க. இப்பதான் ஒரு கேம்புக்கு நீங்க நடத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம் இன்டு தி ஹாக். ஹல்லேலூயா. வேலைக்குள் போங்கள் என்று சொல்லி வாங்க சொல்லி. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. 40 நாள் மழை வந்துச்சு. ஆண்டவர் பூமியில் எல்லா ஜீவ ஜந்துக்களும் அழித்தார். நோவாவும் குடும்பத்தினரும் மிருக ஜீவன்கள் உள்ள போனது, தப்பினார்கள். திருப்பி என்ன செய்தான்? பூமியில தண்ணி வற்றி விட்டதா என்று பார்க்கும்படியாக புறாவை அனுப்பின போது ஒரு புறா வந்து ஒலிவ மர கிளையை மாத்திரம் என்ன செய்தது? பித்து கொண்டு வந்து நோவாட்ட கொடுத்தது. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த பூமியில எல்லா மரங்களும் அழிந்து போய்விட்டது, ஒலிவ மரம் மாத்திரம் அழியவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வரப்போகிறது, இந்த உலகம் அழியும், நீங்கள் அழிய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், இந்த உலகத்துக்கு கோபாக்கினை வரப்போகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. இன்னைக்கு பார்க்கிற இந்த நாடு, இந்த பார்க்கிற பில்டிங் எல்லாம் அழிந்து போகும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், தேவ சபையில் நிலைத்திருக்கிறவர்கள், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறவர்கள் என்றென்றுக்கும் அழியாதபடிக்கு கர்த்தர் உங்களை காக்க வல்லமை உள்ளவர். அதனால தான் நீங்க சபைக்கு வர வேண்டும். அதனால தான் நீங்கள் பங்கு பெற வேண்டும். அதனால தான் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ரகசியம் தெரியுமா? கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்தேன்.
கெத்செமனே பூங்காக்கு போகும்போது அங்க கைடு சொன்னா, இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த ஒளிவு மரம் இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் இருந்த ஒளிவு மரம், அதுக்கு வயது என்ன, 2000 வருஷத்துக்கு மேல, 2000 வருஷத்துக்கு மேல உள்ள ஒளிவு மரங்கள் இன்றைக்கு நீங்க பார்க்கிறது எல்லா ஒளிவு மரங்களும் 2000 வருஷத்துக்கு மேற்பட்டது என்று சொல்லி எங்களோட கைடு எங்களுக்கு சொன்னா. ஆச்சரியப்பட்டு போனேன். பெரிய மரங்கள் கிடையாது, எல்லாம் ஒரு 15 அடிக்குள்ள தான் இருக்கும். 15 அடிக்குள்ள ஒரு மரம் தான், ஆனா 2000 வருஷத்துக்கு மேலான வயது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒளிவ மரத்தின் தன்மை என்னது? அழியாதது ஒன்று. ஹல்லேலூயா. எத்தனை அழிவுகள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பாதிப்புகள் வந்தாலும், நீ என்றென்றைக்கும் வாழத்தக்கதாக இந்த சபையில இருப்பதனால, சபையில அங்கத்தவளா நீ மாறுவதனால, தேவ சபைக்கு போவதனால பச்சையான ஒளிவ பழத்தை போல மாறி என்றென்றைக்கும் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு நாள் எல்லாம் அழியும், நீங்க அழிய மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர்களை ரட்சித்ததுக்காக, கிறிஸ்துவர்களாய் மாறினதுக்காக அந்த மகிழ்ச்சி இருக்குமானால் எல்லாம் அழிந்து போனாலும் நீங்களும் நானும் அழிந்து போக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ரீசனை சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். வாசித்து பார்க்கலாம். லேவியராகமம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 24வது அதிகாரம் 2வது வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. திருப்பி வாசிங்க சிஸ்டர், கவனமா வாசிங்க. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு நீ கட்டளையிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனுடைய கட்டளை என்னன்னா, எப்பொழுதும் குத்து விளக்கு 24 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருப்பதற்காக நீ உபயோகப்படுத்த வேண்டிய எண்ணெய் என்னதென்றால் ஒலிவ பழத்தின் எண்ணெய். ஹல்லேலூயா. ஒலிவ மரத்தின் எண்ணெயை நீ ஊற்றுவாயனால் 24 மணி நேரம் நீ எரிந்து கொண்டு இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒலிவ மரம் என்று சொன்னால் 24 ஹவர்ஸும் 365 டேஸும் நீங்கள் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? எல்லாரும் வலது கை எடுத்துக்கொள்ளுங்க. நான் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பேன். இப்படி செய்யுங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பேன். சில பேர் என்னதுமா செய்வாங்க, சண்டேஸ் மாத்திரம் எரிவாங்க, மண்டே டு சாட்டர்டே லீவு போட்டுருவாங்க பிரகாசிக்கிறமான வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. ஜெபண்டாலே ஞாயிற்றுக்கிழமை தான். ஜெபநாள் பைபிள் வாசிக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை இஸ் த ஹாலிடே. மண்டே டு சாட்டர்டே எங்களை இஷ்டப்படி வாழ்ற டே. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதை விரும்புவதல்ல. நீ ஒளிவ மரம் என்று சொன்னால் 24 மணி நேரமும் நீ பிரகாசிக்க வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்காய் பிரகாசிக்கிற பிள்ளையா நீ மாற வேண்டும். எப்ப பார்த்தோம் அனல் உள்ள விசுவாசியா, நல்ல வைராக்கியம் நிறைந்த விசுவாசியாக, ஆவியில நிறைந்த விசுவாசியாக நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒரு பாட்டு பாடினா அனல் பற்றி எரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆவியில எப்படி இருங்க? ஆவியில எப்படி இருங்க? ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மனைவி, சபையில் இருக்கிற ஒரு மனைவியை பார்த்து கேட்டாங்க, சிஸ்டர் உங்க கணவர் எப்படி, நல்லா இருக்கிறாரா? பாஸ்டர் அவர் எப்போதும் தண்ணியில நிரம்பி இருப்பாரு. எப்படி இருப்பாரு? தண்ணியில. எப்படி? தாமரைப்பூ எப்படி தண்ணியில இருக்கிறது போல என் கணவர் என்ன செய்வார்? தண்ணியில நிரம்பி இருப்பார். அப்படின்னா குடிச்சு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. குடிக்கிற வாழ்க்கை அல்ல, ஆவியில நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்போது நல்ல ஜெபிக்க போனாலே கொட்டாவி வரக்கூடாது. நல்ல முழங்கால் படிட்டு ஆவியில நிரம்பி ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ ரகசியத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்துல எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில 24 மணி நேரம் பிரகாசிக்க முடியல, 365 நாளும் பிரகாசிக்க முடியல. அதுல ஒரு வேர்டு போடப்பட்டிருக்கிறது, இடித்து பிழிந்த என்ன செய்ய வேண்டும்? ஒலிவனை. என்ன இடிச்சு நீங்க இடித்து புளியப்பட்ட மர ஒலிவ எண்ணெயா மாறினால்தான் ஆவியானவர் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.
எத்தனை பேருக்கு இடிக்க ரெடி, புளியறதுக்கு ரெடி? ஹலோ, சத்தத்தை காணும். இடிக்கப்படாமல் பிழியப்படாமல் ஆவியானவர் பிரகாசிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம சுயத்தை இடிப்பார், மாம்ச கிரிகளை இடைப்பார், எங்க ஆசை பாசங்களுக்கு விரோதமா நிறைய சூழ்நிலை அனுமதிப்பார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி பிரகாசம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 20 வருஷம் ஊழியம் பண்றோம். எவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், இடிக்கப்பட்ட சூழ்நிலைகள், பிழியப்படுகிற சூழ்நிலைகள், அதன் மத்தியிலும் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன், உன் பாத்திரம் நிரம்பி அப்பொழுதுதான் வழியும். ஹல்லேலூயா. சத்துருக்களை கண்டு விலகி போனீங்க, பாத்திரம் நிரம்பாது, எம்டி ஆயிரும். ஹல்லேலூயா. சண்டைக்காரனை கண்டு விலகி போனீங்க, உங்க பாத்திரம் எம்டி ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். விரோதிகளை கண்டு இல்லாது பொல்லா சொல்லி பாருங்க, உங்க பாத்திரம் எம்டி ஆயிரும். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு இல்லாது பொல்லாது பேசினாலும், என்ன சொன்னாலும், ஏது செய்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு இணைந்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில உங்க அபிஷேகம் பொங்கி வழியும். ஆமென். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில யூதாசை பார்த்து சொன்னாரு, சிநேகிதனே என்றார். ஹல்லேலூயா. செய்கிற தவறையும் தீமையான காரியத்தை சீக்கிரமாய் செய்யினாரு. ஹல்லேலூயா. அவரை போல யாரு சொல்ல முடியும்? ஆமென். நீங்களும் நான் அந்த இடத்துல துரோகி, இவன் தான் என்னை காட்டி கொடுக்க, எல்லாம் அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லி இருப்பார். ஒன்றும் சொல்லலை. He is a man of gentleman. ஆமென். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், யார் என்று சுட்டி காட்டாத தேவன். ஆமென். யாருக்கு முன்னாக அவனை அவமானப்படுத்த தெரியாத தேவன். ஹல்லேலூயா. யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவதுக்கு விரும்பாத தேவன். தவறு செய்ய போகிறேன்னு தெரியும், காட்டி கொடுக்க போகிறேன்னு தெரியும், யாருக்கு முன்பாக அவன் வெட்கப்படுத்தாத அப்பவும் கடைசி மட்டும் அன்பை காட்டி காத்து கொண்ட தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தினார், அவருடைய அபிஷேகம் நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. யோசேப்பு சகோதரர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவனுக்கு தெரியுதுதான் இந்த சகோதரர்கள், இவர்கள் தான் உயிரை வாங்கினவர்கள், இவர் தான் குழியில போட்டவர்கள், இவர்கள் தான் அடித்தவர்கள், இவர்கள் தான் எகிப்தியரை விற்று போட்டவர்கள். இத்தனை தவறுகளை செய்து அழிந்து மனக்கசிந்து அழுந்தானா. ஹல்லேலூயா. அவங்க முன்னுக்கு ஃபேஸுக்கு ஃபேஸ் நிற்க முடியாம அழுந்து சொன்னா, நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், நன்மை செய்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை நினைச்ச அன்னைக்கு நான் கொண்டு போட முடியும், நான் நினைச்ச உங்களை சாகடிக்க முடக்க முடியும், உங்களை நினைச்ச நான் சிறைச்சாலையில போட முடியும், ஆனால் உங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்புக்கு அவன் சந்ததி கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கனி தருகிற செடி, அவன் செய்வது எல்லாம் கர்த்தர் வாய்க்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் இடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை பிழிகிறார்களோ, ஒரு நாள் வேதனைப்படாதீங்க, அவங்களுக்கு தீமை செய்யல, நன்மை செய்யறாங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், யாரெல்லாம் இடிச்சாலும் சரி, பிழிஞ்சாலும் சரி, அவங்க தீமை செய்யல, நன்மை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. இடித்து பிழிந்த எண்ணெயை நீ கொண்டு மாறுங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மேல் பிரகாசமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல இன்னொரு வேர்டும் போடப்பட்டிருக்கிறது, தெளிவான எண்ணெய். என்ன என்ன எல்லாரும் சொல்ல, என்ன அப்பமே நிறைய கலப்படம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய என்ன இருந்திருக்கிறது? கலப்படம். இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒரிஜினல் இருக்குதோ அதே போல் டூப்ளிகேட் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்பர் 1 குவாலிட்டி, நம்பர் 2 குவாலிட்டி. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நம்பர் 2 குவாலிட்டியில் நான் இருக்க மாட்டேன், நம்பர் 1 குவாலிட்டியில் நான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். தெளிவான எண்ணெய் நீ கொண்டு வா. ஜனங்கள் எண்ணெய் ஆலயத்து கொடுக்கணுமான்னு சொல்லி தண்ணிக்கு நீ ஊற்றி வேற எண்ணெயை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கொடுக்கிற எண்ணெயும் சரியான ஒழுங்கான தெளிவான எண்ணெயை கொண்டு வந்தால்தான் 24 மணி நேரம் எங்கள் மேல் ஆண்டவர் பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், முன்னுக்கு வந்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், உங்களை போல யாரும் கிடையாது, இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தில் கூட நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசுவாங்க. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போயிட்டு அவரை போட்டு கிழிக்கிற கிளி எங்களுக்கு தான் தெரியும்.
ஹலோ, ஒரு நாள் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போனேன். போகும்போது அங்கே ஒன்று சபையில் ஒருத்தர் வந்தார். பாஸ்டர் நீங்கள் நல்லா பிரசங்கம் பாருன்னு கை கொடுத்து சொன்னார். சொல்லிவிட்டு கொஞ்சம் சொல்லினார், பாஸ்டர் நீங்கள் நைட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பாட வரணும், நைட்டு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும். சரி பிரதர் நான் வரேன். அவர் கொஞ்ச நேரம் போயிட்டு சபை மூப்பட்ட சொல்கிறார், இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணார், இவர் என்னத்தை பிரசங்கம், ஏன் முன்னாடி என்ன சொன்னார், நல்ல பிரசங்கம், நைட்டு என்ன செய்யுங்க சாப்பாட்டுக்கு வாங்க. இன்னொருத்தர் போய் சொல்லியிருக்கிறாரு, இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா. நானும் போயிட்டு நைட் சாப்பிட்டு ஆசீர்வதிச்சிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. முக பேச்சுக்கு ஒன்று, உள்ளத்துல ஒன்று. ஹல்லேலூயா. இது கலப்படம். பிரைஸ் தி லார்ட். இது என்னது, இது என்னது, கலப்படம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த காரியம் இருந்தாலும் முகத்துக்கு முகத்து பேசி செட்ரைட் பண்ணி கபடம் இல்லாமல் இருதயத்தில் இருந்தீங்கன்னா அங்கே ஆவியானவர் வாசம் பண்ணுவார். கபடம் உள்ள இருதயத்தோடு இருந்தா, இன்னைக்கு சில பேர் கணவனை குறித்த ஒரு கபடம் இருக்குது, மனைவி குறித்த ஒரு கபடம் இருக்குது. முன்னுக்கு டார்லிங் டார்லிங்னு பேசுவாங்க, பெண்ணுக்கு என்னது அவங்க உள்ளத்துல நல்ல சந்தோஷம் இருக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரகசியத்தை சொல்லுகிறேன், உன் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, தேவ ஆவியானோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உயர்த்த வேண்டுமானா, எந்த கள்ள கபடம் இல்லாமல் முன்னுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க பேசி நீங்க தீர்மானம் எடுத்து ஒரு செட்டைட்குள்ள வருவீங்க என்று சொன்னால் எப்பொழுதும் உங்கள் மேல் ஆவியான அசைவாடுவார். ஹல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரத்தை போல இருங்க, எப்போதும் பிரகாசிக்கிற ஒலிவ மரத்தை போல இருங்க, எப்போதும் தேவனுக்கு பலன் கொடுக்கிற ஒலிவ மரத்தை போலுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, எந்த கள்ள கபடம் இல்லாதபடிக்கு நல்ல உண்மையா நீங்க வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன், சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 4:11. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். நல்ல கவனிங்க. சகரிய தீர்க்கதரிசி 2 ஒலிவ மரத்தை காண்கிறான். ஒலிவ மரத்துக்கு அடையாளம் என்னன்னு தெரியாது, ஒலிவ மரத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. தேவதூதன் கேட்கிற, நீ பார்க்கறது என்ன? 2 குத்து விளக்கையும் பார்க்கிறேன், 2 ஒலிவ மரத்தையும் பார்க்கிறேன், அர்த்தம் என்ன? எனக்கு தெரியாது தூதனே, நீரே அதை சொல்ல வேண்டும். தூதன் விளக்கம் கொடுக்கிறான். என்ன விளக்கம் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 14வது வசனம். அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்கள். சகரிய தீர்க்கதரிசி மூலமாய் தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவ ஆலயத்தை கட்டும்படியாக, சபையை கட்டும்படியாக. யார் சபையை கட்ட போகிறார்? யார் மூலமாய் கத்த அந்த காரியத்தை செய்ய போகிறார்? மூளைக்கல்லை யார் வைக்க போகிறார்? எதிரிகிட்ட சூழ்ச்சிக்கு பயப்படாதபடிக்கு யார் இந்த காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி இந்த காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் 2 பேரை காண்பிக்கிறார். 2 ஆண்டவர் ஒலிவ மரத்தை காண்பிக்கிறார். இவர்கள் 2 பேரும் சர்வலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யார்? ஆசாரியனாகிய யோசுவாவும் செருபாபேலும். ஹல்லேலூயா. எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆயிரங்கள் லட்சங்களாக பாபிலோன் தேசத்தை விட்டு வந்து தேவனுடைய சபையை கட்டும்படியாக பிரயாசப்பட்ட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்த போதிலும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நின்றவர்கள் 2 பேர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்கள், சர்வலோகத்து தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஒரு பர்பஸாக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ உங்களுடைய ஸ்கில்னால, உங்களுடைய ஞானத்தினால, திறமையினால யாருமே இங்கே வரவில்லை. ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறபடினால் நோக்கத்தை அறிந்து, திட்டத்தை அறிந்து, தரிசனத்தை அறிந்து, அழைப்பை அறிந்து நீங்கள் ஒப்பு கொடுத்து செயல்படுவீங்க என்று சொன்னால் கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா.
நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக தேவனுடைய சந்நிதியில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் மூலம் அந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் நீங்களும் தேவ சபையில ஒலிவ மரத்தை போல, ஒலிவ எண்ணெயை போல, பச்சையான ஒலிவ மரத்தை போல வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 92:13 வசனம். 92வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஏன் நான் சபைக்கு வருகிறேன்? ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் ஏன் சந்தோஷம்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய சபையிலே செழித்து இருப்பார்களாம். ஆமென் சொல்லுங்க. செழிப்பு எங்க இருக்கு? எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. ஆமென். உங்களுக்கு தேவையான சுகம் இங்க இருக்கு. ஹல்லேலூயா. பண தேவை உங்களுக்கு இங்கே தான் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாவித சமாதான சந்தோஷம் தேவ சபையில இருக்குது. ஹல்லேலூயா. இந்த செழிப்பு இங்கே தான் இருக்குன்னு அறிந்து கொண்டால் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ண மாட்டீங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கட்டடத்தை மாத்திரம் பார்க்காதீங்க, ஸ்டேஜ்களையும் ஊழியர்கள் மாத்திரம் பார்க்காதீங்க. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடம் தேவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்குள் ஓடுமானால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எத்தனை ஆரோக்கியம் இருந்தது, எத்தனை சமாதானம் இருந்தது, எத்தனை ஆசீர்வாதம் இருந்தது, அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. ஆமென். ஆனா ஒண்ணு செய்யணும், சபையில வந்து நாட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? நாட்டப்படுங்க. You must be fixed in a one church. ஹல்லேலூயா. நாட்டப்பட்டால் மாத்திரம் பத்தாது, வேறுபட்ட தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்துல வளருகிற பிள்ளைகளா, ஜெபத்துல வளருகிற பிள்ளைகளா, ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக சபைக்கு உறுதுணையாக இருந்து, சபைக்கு பக்கபலமா இருந்து, இது எங்க ஊழியர்கள், எங்க சபை, எங்க மக்களின் என்னைக்கு ஆவியில் ஒரு வைராக்கியம் வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் நாட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த தெளிவு என்றைக்கு ஒரு விசுவாசிக்கு வருதோ அன்று முதல் கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அப்ப அதுக்குரிய ஆசீர்வாதங்கள், செழிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுவா. இதை அறிந்தவன் தான் சொன்னான், நான் தேவ சபைக்கு போவேன் என்று சொன்ன போது மன மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்ற மனமாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது